ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் அதிகமாக போட்டால் கசப்பு எடுக்கும், அதனால் அதுவுமே கடுகு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதோ சின்ன வெங்காயத்தை வச்சு வச்சுதோ அதையும் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நான் பூண்டு வச்சுருக்கேன், இடித்து வச்சுருக்கேன், இதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் கருவேப்பிலையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பூண்டு போட்டதுமே தக்காளியும் போட்டுக்கோங்க. தக்காளி வதங்கும் போது நம்ம கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை வேணாலும் விட்டுடலாம். இப்போ எனக்கு தேங்காய் போடுறது ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் தேங்காய் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் தேவைன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா இந்த பச்சை ஸ்மெல் போகணும். இந்த பச்சை கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சதும் நான் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டிலே அரைச்சது எடுத்து வச்சுருக்கேன், ஸோ அதையுமே போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி குழம்பு நல்லா கொதிக்கணும். ஸோ இன்னும் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குது எனக்கு. ஒரு 20 மினிட்ஸ் ஆனதும் பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் ஆல்ரெடி நான் வதக்கி வச்ச வெண்டைக்காவையும் நான் வெண்டைக்காய் வதக்கி வச்சுருக்கேன், ஸோ அதையும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணுறேன். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் வெல்லம் பிடிக்குன்றவங்க வெல்லம் சேர்த்துக்கோங்க. எனக்கு வெல்லம் பிடிக்காது, அதனால் நான் இதில் சேர்த்துக்கல. வதக்கி வச்ச வெண்டைக்காய் மட்டும் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணுறேங்க. அவ்வளோதான். இது கூட ஒயிட் ரைஸு, வெண்டைக்காய் காரக்குழம்பு சுட்டாப்பளம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணெயுமே பிரிஞ்சு வந்துருக்கோம். அவ்வளோதான். இப்போ நீங்கள் சூடாக இது கூட 2 அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா டேஸ்ட்டாக இருக்கும்.